ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ரொம்பவும் முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து கோயம்புத்தூரில் இருக்க, இது ஒரு டயர் 1 காலேஜ். இந்த காலேஜில் நமக்கு வந்து ஒரு டேட்டா கிடச்சிருக்கு. அதாவது ப்ரீவியஸ் இயர் 2023 2024 போன வருஷத்தில் என்னென்ன கோர்ஸுக்கு, அதே மாதிரி எந்தெந்த கம்யூனிட்டிக்கு என்ன கட் ஆஃப் மார்க்ஸுக்கு சீட் கிடச்சிருக்கு அப்படின்ற விஷயந்தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் பாருங்கள், ஓசி கம்யூனிட்டிக்கு கட் ஆஃப் ஹையஸ்ட் கட் ஆஃப் 196.5 இருந்து 192.5 இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப்ஸ் உள்ள இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அதே மாதிரியே ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே இருக்குது. பிசிக்கு பார்த்தோன்னா 192.5 இருந்து 190, அதாவது வெறும் 2.5 ரேங்க் தான் வித்தியாசம். அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி பிசிஎம்க்கு வந்து 192 to 188.5, எம்பிசிக்கு 192 to 187, எஸ்சிக்கு 180.5, அதேமாதிரி 157 வரைக்கும் இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப்ஸ் வரைக்குமே சீட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சிஏக்கு வந்து 165 to 153, எஸ்டிக்கு வந்து 151 இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃபில் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸு ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அட்மிஷனும் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு கோர்ஸுக்குமே பாருங்கள் இந்த கட் ஆஃப் வந்து வேரி ஆகிட்டே வருது. இப்போ ஏஐடிஎஸ்க்கு பாருங்கள், சேம் உங்களுக்கு ஓசிக்கு எப்படி சிஎஸ்சிக்கு ஸ்டார்ட் ஆச்சு அதே மாதிரி 196.5 191 இந்த ரேஞ்ச் வரைக்கும் கட் ஆஃப் இருந்திருக்கு. அதேமாதிரி பிசிக்கு 191 188, கிட்டத்தட்ட மூணு கட் ஆஃப் தான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. இதை பொறுத்து தான் இந்த 191 188 இந்த ரேஞ்சுக்குள்ளே யார் ஸ்டூடெண்ட்ஸ் கட் ஆஃப்ஸ் வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஸ்ரீ கிருஷ்ணா வந்து அட்மிஷன் கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்கு. அதே மாதிரி 189.5 188 பிசிஎம்க்கு, எம்பிசிக்கு பாருங்கள் 189.5 186 வரைக்குமே வந்து இது பண்ணியிருக்காங்க, எடுத்திருந்துருக்கலாம். அதேமாதிரி எஸ்சிக்கு 182.5 to 162, எஸ்சிஏக்கு 169 144, நம்ம எஸ்டிக்கு 132 எனஃப் தான். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, ரேங்க்கு. இப்போது நீங்கள் கட் ஆஃப் வந்து எடுத்திருந்தாலும் அதையும் அந்த கட் ஆஃபை ரேங்கிங் பண்ணியிருக்காங்க. அந்த ரேங்கிங் பார்க்க வந்து இப்போ 196.5க்கு கிட்டத்தட்ட 1706 ரேங்க் வந்து வந்திருக்காங்க இந்த ஏஐடிஎஸ் எடுக்கிறதுக்கு. இவங்க இந்த கட் ஆஃப்ஸ் வந்து எடுத்தவங்க எல்லாருக்குமே வந்து ரேங்கிங் பேசிஸில், இப்போது என்ன தான் வந்து இங்கே ஏஐடிஎஸில் பாருங்கள் கட் ஆஃப் வந்து 196.5 191 இருந்தாலும் ரேங்க்கில் தான் வந்து தெரியும் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு. இப்போ 196.5 ஃபஸ்ட்டு ரேங்க்கு, அதாவது அந்த 196.5 கட் ஆஃபோட மொதல் ரேங்க் வந்து 1706. அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்க்ரீஸ் ஆகி ஒவ்வொரு ரேங்க் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ அதை பொறுத்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து சீட்ஸ் கிடைக்கும். பட் கட் ஆஃபை நீங்கள் மெயினாக பார்த்துக்குங்க. ரேங்க் கூட அந்தளவுக்கு முக்கியம் இல்லை, பட் கட் ஆஃப் ரொம்ப மெயின். அதுமாதிரி சைபர் செக்யூரிட்டிக்குமே பார்க்கும்போது உங்களுக்கு கட் ஆஃப் பாருங்கள், ஓசிக்கு 196 187.5, சேம் பிசிக்கு 187 186, கிட்டத்தட்ட ஒரே ஒரு மார்க் கட் ஆஃப் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டி நீங்கள் வந்து இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்கள் கவுன்சிலிங் போடும்போது இது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கண்டினியூவாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் பாருங்கள், சைபர் செக்யூரிட்டிக்கு என்னென்ன இருக்குது. ஸோ இப்போ நான் இது ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் எந்த கம்யூனிட்டி பேசிஸில் வரீங்களோ அதை பொறுத்து வந்து வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தனியாகவே பார்த்துக்கலாம். அப்படியே பாருங்கள் ஒவ்வொரு கம்யூனிட்டி சைபர் செக்யூரிட்டிக்கு இப்போ நம்ம பார்த்துட்டே வந்தோம். பிசி, அதேமாதிரி பிசிஎம்க்கு பாருங்கள், எம்பிசிக்கு பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக எஸ்டி ரிசர்வேஷனில் உங்களுக்கு 121 இருந்தாவே அது எனஃப் தான். அதே மாதிரி எஸ்சிஏக்கு 138 இஸ் எனஃப். அதுமாதிரி எஸ்சி கம்யூனிட்டிக்கு 162 to 147 வரைக்கும் இருக்குது. எம்பிசிக்கு 186.5 181.5, அதுமாதிரி பிசிஎம்க்கு 185.75 183.5. அடுத்து இசிஇ கோர்ஸு. ஸோ இப்போ இங்கே பார்க்குற கோர்ஸ் எல்லாமே ரொம்பவும் முக்கியமான கோர்சஸ், ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ப்ரிஃபர் பண்ணுற கோர்சஸ், ட்ரெண்டிங்காக இருக்க கோர்சஸ். அந்த கோர்சஸ்க்கு என்ன கட் ஆஃப்ஸ் இருக்குது அதை வந்து நீங்கள் பார்த்துங்க. இசிக்கு அப்படியே பாருங்கள், அப்படியே கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ்லேருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆனோடனே கட் ஆஃப்ஸும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது பாருங்கள். ஓசிக்கு 193 to 189.5, சேம் பிசிக்கு வந்து 189.5 186.5, ஃபாலோடு பை பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. அதை அப்படியே பார்த்துக்குங்க. ஐடி பாருங்கள், சேம் உங்களுக்கு இசிக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஓசி கம்யூனிட்டிக்கு வந்து
கட் ஆஃப் 193லேருந்து 189 வரைக்கும் இருந்திருக்கு. அதேமாதிரி பிசிக்கு 189லேருந்து 187 ஃபாலோடு பை ஒரு கம்யூனிட்டிக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம். இந்த கோர்ஸுக்கு பாருங்கள் 190.5 இருந்தாவே போதும் ஓசி கம்யூனிட்டி பீப்புள் இதை வந்து சூஸ் பண்ண முடியும். 187 இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃபில் ஓசி கம்யூனிட்டி பீப்புள் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயரும் இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிசிக்கும் பாருங்கள் 187 இருந்தாவே போதும். பிசிஎம்க்கும் 187 எனாஃப் தான். எம்பிசிக்கு வந்து சேம் 187. இங்கே பாருங்கள் கண்டினியூஸாக பிசிஎம் எம்பிசி நீங்கள் 3 கம்யூனிட்டியுமே 187 மினிமமாவது வச்சுருந்தா அதிகபட்சமாக 187 நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக கிடைக்கும். பட் மினிமமாக நீங்கள் பிசினா 185.5 இருக்கணும். அதே மாதிரி பிசிஎம்னா 183.5 இருக்கணும். எம்பிசிக்கு 182.5 இருக்கணும். ரொம்பவும் மினிமமான டிஃப்ரென்ஸ் தான். ஸோ ஃபாலோட் பை எஸ்சி நீங்களுமே வந்து உங்கள் கட் ஆஃப் எவ்வளோ தேவைப்படுது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம்ன்றதை பார்த்துக்கலாம். அதே மாதிரி எம்டெக் இன்டெகிரேட்டட். ஸோ எம்டெக் இன்டெகிரேட்டருக்கு ஓசி கம்யூனிட்டி பாருங்கள் குறைந்தபட்சமாக 184.5 வந்து தேவை. அதேமாதிரி பிசி கம்யூனிட்டிக்கு 181.5 வந்து தேவை. பிசிஎம் கம்யூனிட்டியில் வந்து யாருமே இந்த கட் ஆஃபில் சூஸ் பண்ணியிருக்கல. ஸோ அதனால தான் அங்கே வந்து பாக்ஸ் எம்டியாக இருக்குது. அதே மாதிரி எம்பிசி கம்யூனிட்டியில் பாருங்கள் மினிமம் 176 இது வந்து தேவை. ஃபாலோடு பை எஸ்சி கம்யூனிட்டிக்கு 150 தேவை. எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு 136. எஸ்டி கம்யூனிட்டிலேருந்தும் யாரும் இதை சூஸ் பண்ணிடல. அதேமாதிரி ஃபாலோடு பை ட்ரிபிள்இ பாருங்கள். ட்ரிபிள்இக்கும் மினிமமாக 184 தேவை ஓசி கம்யூனிட்டிக்கு. பிசிக்கு 180.5, எம்பிசிக்கு 179, எஸ்சிக்கு 173, எஸ்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மார்க்கு பிசிஎம்க்கு வரும். அடுத்து எம்பிசி வந்து அதுக்கப்புறம் ஃபர்தராக எஸ்சி வரும். அதே மெக்கானிக்கலுக்கு பாருங்கள் மெக்கானிக்கல் 189 ஹையஸ்ட்டாக உங்களுக்கு வச்சுருக்கணும். ஓசி கம்யூனிட்டினா 169 வந்து அதிகபட்சமான மார்க் தான் பிசி கம்யூனிட்டிக்கு. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசைன் இதில் பாருங்கள் உங்களுக்கு 188.5 அதிகபட்சமாக. அதே மாதிரி சேம் பிசி கம்யூனிட்டிக்கு 185.5 பட் மினிமமாக 183.5 அது தேவை. ஒவ்வொரு கம்யூனிட்டி பீப்புளும் அப்படியே நீங்கள் பார்த்துங்க எந்த மாதிரியான கட் ஆஃப் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு. அடுத்து எம்சிடி இது என்ன கோர்ஸாக கேட்டிங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் தான். இது மெக்கட்ரானிக்ஸ் பாருங்கள் 172 போதுமானது ஓசி கம்யூனிட்டிக்கு அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிசி கம்யூனிட்டி 167 போதுமானது. பிசிஎம்க்கு 161, எம்பிசிக்கு 159, எஸ்சிக்கு 122, எஸ்டிக்கு வந்து 115. ஃபைனலாக சிவிலுக்கு 162 ரொம்ப போதுமானது தான் ஓசி கம்யூனிட்டிக்கு அதுவே. ஆனால் அதிகபட்சமாக 174 வரைக்குமே வந்து நீங்கள் வச்சுருந்தா சிவில் எடுக்க முடியும். அதே மாதிரி பிசி கம்யூனிட்டிக்கு பாருங்கள் 162லேருந்து 153 இந்த ரேஞ்சிலேருந்து இருக்கிறது நீங்கள் சிவில் வந்து சூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பிசிஎம் வந்து 159 கம்பல்சரியாக தேவை. அதில் வந்து எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது, கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இல்லை. எம்பிசி 163 to 146. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு எஸ்சி கம்யூனிட்டி பாருங்கள் 144லேருந்து 130. எம்பிசிக்கு 144 to 130. அதே மாதிரி எஸ்சிக்கு வந்து 126 போதுமானது. ஆனால் எஸ்டிக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட 143 தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ரீகிருஷ்ணாவை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ இதை வந்து மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் இதை எடுத்து பார்க்கும்போது நீங்கள் என்ன மாதிரியான கட் ஆஃப் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான கோர்ஸு இந்த ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது வந்து ஒரு Tier 1 காலேஜ், அதை வந்து மறந்துட வேணாம். ஸோ இதை வந்து நீங்கள் லைக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கும்போது ஃப்யூச்சரில் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இதை தவிர்த்து நாளைக்கு 12th ரிசல்ட் வந்து வருது. ஸோ டேட் வந்து பார்த்திங்கன்னா 6th May நாளைக்கு வந்து ரிசல்ட் வருது. ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு என்ன மாதிரியான காலேஜஸ் தமிழ்நாடு லெவலில் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் ரிலேட்டட் கைட்லைன்ஸ் என்னென்ன, எப்படி சார் அட்மிஷன் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் சார் கேட்பாங்க, ஃபீஸ்லாம் எவ்வளோ சார் சார்ஜ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி A to Z டீட்டெயில்ஸ் அட்மிஷன் வரைக்கும் உங்களை கடைசி வரைக்கும் கைட் பண்ணி கொண்டு போய் எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு பண்ணி தரதுக்கான என்னென்ன விஷயங்கள் இருக்குது இப்படின்ற எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் கூட பண்ணலாம். உங்களுக்கு உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்தர் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.